இன்று ஜூலை 13ஆம் தேதி அதே மாதிரி நேற்று 12ஆம் தேதி 2 நாள்லையும் சேர்த்து நியூஸ் போட்டிருக்கோம். ஏன்னா நேற்று நம்ம வீடியோ போடல, நேற்று இங்கே நல்ல மழை, அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இந்த 2 நாள் நியூஸ் சேர்த்து இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுமாதிரி இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஹாலிடே தான். ஸோ அதனால தான் பையன் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கே போட்டேன். ஸோ இது வந்து நேற்று மற்ற இந்தியோட நியூஸ் தான். ஸோ நம்ம வழக்கமாக நம்ம சேனல் வந்து முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் அவங்க விடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். அது ரொம்ப ரீட்டைல் கேட்டகரியில் வர ஒரு சின்ன இன்வெஸ்டர் தான். நான் எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வை நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்திகள் தான். ஸோ நம்ம டெய்லி வீடியோ போட்டிருப்போம். டெய்லி மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருவோம். நியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஈவினிங் ஒன்று, பகலில் ஒன்றுன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம ஈவினிங்கில் மட்டும் தான் போட்டுருக்கோம். 6 மணி 7 மணி 8 மணிக்கு மேலே ஒரு நியூஸ் வந்துடும். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப் டு டேட் நியூஸ் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் 4 நாள் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்து பழைய நியூஸாக இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஸோ டெய்லி பார்க்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு தான் லாபம், மற்றபடி உங்களுக்கு லாபமாக இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பார்க்காத உங்கள் விருப்பம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் லிமிடெட், சுருக்கமாக சொன்னால் IREDA. இவங்க கரண்ட் பேஸ் 284 384 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈரானியரில் 30%, காட்டன் கோட்டில் 14%. ஸோ ஈரானியரில் சூப்பரான ரிசல்ட்டு, காட்டன் கோட்டில் டீசனான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டை நம்ம IREDA கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர் ஒரு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம ஆனந்தரதி நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை டவுனில் தான் போச்சு, கிட்டத்தட்ட 2-3%. காரணம் என்னென்னா இப்படி தான், நம்ம வந்து நல்ல ஸ்டாக்காக தான் இருக்கும், நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்கும். பட் என்ன நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதை பெருசாக கொண்டாட மாட்டாங்க, கீழே போட்டு மிதிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்த்தது இதோட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எதிர்பார்ப்பு குறைவாக இருந்ததுனால ஸ்டாக்கை கீழே இது பண்ணிடுவாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் அந்த நண்பர்களும் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு கீழே போச்சு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நடக்கும். இது நம்ம எதுவும் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து சில நேரம் நல்ல ஸ்டாக்கை வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொண்டாட மாட்டாங்க, கெட்ட ரிசல்ட்டு, அதாவது மோசமான ரிசல்ட்டாக இருந்தால் கூட கொண்டாடுவாங்க. அது ஷேர் மார்க்கெட்டோட மென்டாலிட்டி அப்படி. ஸோ நம்ம அதை கணிக்க முடியக்கூடாது. நம்ம அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறோம், கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும். நம்ம கம்பெனி வந்து நல்ல பாதையில் போயிட்டுருக்குங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மற்றபடி கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஷேர் மார்க்கெட்டை. இது எப்போது இப்படி தலைகளாக நடக்கும், பெரும்பாலும் ஓரளவுக்கு கொண்டாடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5 பைசா கேபிட்டல் லிமிடெட் 499 ரூபா கரண்ட் பேஸு, 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 38% வந்திருக்கு, காட்டன் கோட்டில் 540% வந்திருக்கு. இந்த கோட்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா போன மார்ச்சில் வெறும் 3 கோடி தான் ப்ராஃபிட், இப்போ 20 கோடி. அதுமாதிரி போன மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய கம்மியான ப்ராஃபிட் 3 கோடி. ஸோ மற்றபடி கம்பெனி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பரான ரிசல்ட் தான், நார்மல்னு சொல்லிட்டேன். 38%ங்கிறது சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க 5 பைசா. அடுத்து அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் லிமிடெட் 4944 ரூபா கரண்ட் பேஸு, 774 ரூபா 74 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 17% வந்திருக்கு, காட்டன் கோட்டில் 37% வந்திருக்கு. எல்லா பேராமீட்டர்லையும் கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சூப்பரான ரிசல்ட் தான் இதுவும். கிட்டத்தட்ட 17லேருந்து 37% வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவென்யூ சூப்பர் மார்ட், சுருக்கமாக சொன்னால் டிமார்ட். அடுத்து மிஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 17, ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 71 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் 3% வந்திருக்கு, ஏன்னா போன வருஷம் 69 கோடி, இப்போ 71 கோடி. ஸோ 3 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானியர்லாம் நல்லா ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதே காட்டன் கோட்டில் பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ஏன்னா போன மார்ச் குவார்ட்டரில் 94 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ அதோட கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 24%. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வருத்தமான விஷயம் தான் கொஞ்சம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. அதுமாதிரி ஒரு பென்னி ஸ்டாக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறதே பெரிய விஷயம் தான் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1560 ரூபா கரண்ட் பேஸு. இந்த காலாண்டில் கிட்டத்தட்ட 4259 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈரானியரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 21% உயர்ந்திருக்கு. காட்டன் கோட்டில் 7% உயர்ந்திருக்கு. காட்டன் கோட்டில் சேல்ஸ் இது எல்லாமே டவுன் ஆகிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் மட்டும் 7% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் கம்பெனி ஈரானியரில் ஓகேவான சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 12 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 3/4%. இதற்கான ரெக்கார்டு டேட் பார்த்திங்கன்னா 23 ஜூலை 2024. செக்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. அதேமாதிரி இதோட பேமெண்ட்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி செலுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த ஸ்டேக்கோட டிவிடெண்ட் எப்போ வரும்னு. பெரும்பாலான கம்பெனிகள் சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் சிலரும் டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 21 ஆகஸ்ட்டுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணுவோன்னு. எதுவுமே இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா வந்து உங்களுக்கு டிவிடெண்டாகவே வந்துடும் வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்கில்.
ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்காங்க HCL டெக்னாலஜிஸ். அடுத்து நம்ம பார்க்கறது பன்சாலி இன்ஜினியரிங் அண்ட் பாலிமர்ஸ் லிமிடெட். 143 ரூபா கரண்ட் பேஸு, 53 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயரில் 6%, குவார்டர் ஆன் குவார்டரில் 28%. ஸோ இயர் ஆன் இயரில் ஓகேவான ரிசல்ட்டு, குவார்டர் ஆன் குவார்டரில் சூப்பரான ரிசல்ட்டு, ஓவரால் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1, கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 0.5% அதிகமாக வருது. இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2024. செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலாக இருக்காங்க. இவங்களும் 3லேருந்து 4 டிவிடெண்ட் தராங்க. அது ஒரு ₹1 தருவாங்க. எப்போது ஸ்பெஷல் டிவிடெண்டாக ஒரு ₹10 தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன இதில் கொடுத்துருக்காங்க, பட் ரெகுலராக தருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ₹1 எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு வருஷத்துக்கு ₹3 இல்லை ₹4 டிவிடெண்டாக தராங்க. அதேமாதிரி இந்த பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட்டுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்திடும்னு சொல்கிறாங்க கம்பெனி பன்சாலி இன்ஜினியரிங். அடுத்து ஆஸ்பின் வால் அண்ட் கம்பெனி லிமிடெட். ₹296 கரண்ட் பேஸு, ₹6 டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 18 ஜூலையாக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு டவுட் இருக்குது, அதனால தான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்காங்க. அதுமாதிரி இந்த கம்பெனியாக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மிகவும் பழமையான ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. அதான் எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 150 வருஷம் பழமையான கம்பெனி. பார்க்கலாம், இவங்க தொடங்கப்பட்டது 1867. ஸோ இந்தியாவுக்குலாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே உருவாக்கின ஒரு கம்பெனி. பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து அவங்களும் மெயின்டைன் பண்ணாங்க. திருவாங்கூரில் சேர்ந்த ராஜ ஃபேமிலி, அதாவது ராஜவம்சம் சேர்ந்தவங்களும் இந்த இதில் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க முழுக்க இவங்க கையில் கொடுத்துட்டு, நம்ம திருவாங்கூருக்கு ராஜ பரம்பரை கையில் கொடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் படித்து பார்த்தேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு, அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி இது ரெக்கமெண்ட்லாம் கிடையாது. அதுமாதிரி இந்த கம்பெனி வருஷத்துக்கு ₹6 டிவிடெண்ட் தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2% இந்த மாதிரி டிவிடெண்ட் வருது. ஸோ நல்ல ஒரு டீசனான டிவிடெண்ட் மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ₹555 கரண்ட் பேஸு, ₹2.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க. PFC. சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட். ₹707 கரண்ட் பேஸு, ₹4.40 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.5% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க சொனாட்டா சாஃப்ட்வேர். RBL பேங்க் லிமிடெட். ₹245 கரண்ட் பேஸு, ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. 0.5% டிவிடெண்ட் வருது. இதற்கான ரெக்கார்டு தான் 26 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்கு, வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. முகந்த் லிமிடெட். கரண்ட் பேஸ் 159, ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. பிர்லா கார்பரேஷன் லிமிடெட். ₹1602 கரண்ட் பேஸு, ₹10 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் இதுவும் 0.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 29 ஜூலைன்னு சொல்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபீடல் சாஃப்டெக் லிமிடெட். கரண்ட் பேஸ் 115, ₹1.10 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. இண்டிகோ பெயிண்ட்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ₹1519, ₹3.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.25%. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து பெயிண்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்ரீ தினேஷ் மில்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் ₹534, ₹10 நார்மல் டிவிடெண்டாகவும் ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹20 தரேன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ₹30 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் எடுத்தோம்னா 5.5% வருது. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்டாக வருது. இது அறிவிச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு. பட் ரெக்கார்ட் டேட் வந்து ஆல்ரெடி அறிவித்த மாதிரியே இருக்குது, அறிவிக்காத மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் திரும்ப கூட ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களே ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 2024 சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்ரீ தினேஷ் மில்ஸ் லிமிடெட். பெனாரஸ் ஹோட்டல்ஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 8632, ₹25 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 0.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 22 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. கோரல் லேபரேட்டரிஸ் லிமிடெட். ₹745 கரண்ட் பேஸு, ₹2 டிவிடெண்ட். டிவிடெண்டில் 2.25% கிட்ட வருது. இந்த டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளிவரல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். வருஷத்துக்கு 1 தடவை டிவிடெண்ட் தராங்க. பல்மரன் லேரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். கரண்ட் பேஸ் 913, ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி 1:10 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேரு 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்டு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ அது வரைக்கும் ஹோல்டு பண்ணால் நம்ம ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறிடும். அதுமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10 வகுத்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. செக்டர்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் தான். இவங்க 2 கம்பெனி இருக்காங்க. இன்னொருத்தவங்க பல்மரன் லேரி லிமிடெட்னு ஒன்று இருக்குது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு.
ஸோ ரெண்டுமே நல்ல ஸ்டாக்கு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி சுவிட்ச் கியர் லிமிடெட் 614 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 கோடியே 48 லட்சத்துக்கான ஆர்டரு. கம்பெனி யார்கிட்டருந்து வாங்கினாங்கிறத மென்ஷன் பண்ணல. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எம்சி சுவிட்ச் கியர். அடுத்து தீப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 317 ரூபா கரண்ட் பேஸு. 82 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நம்ம ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது நம்ம ஓஎன்ஜிசி. கிராஃபிக்ஸ் ஆட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 52. இவங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மொத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா 9 கோடியே 41 லட்சம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு கிடைச்ச ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க நம்ம கிராஃபிக்ஸ் ஆட்ஸ் லிமிடெட். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 626 ரூபா கரண்ட் பேஸு. 132 கோடியே 59 லட்சத்துக்கான ஆர்டரை கொடுத்தது சென்ட்ரல் ரயில்வே. ஏவிஜி லாஜிஸ்டிக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 488. 60 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யூபிஎஸ்ஆர்டிசி, அதை நம்ம உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நினைக்கிறேன், அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 1471 ரூபா கரண்ட் பேஸு. 581 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இட்ஸி ரெலிகான் ப்ரைவேட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதான் வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முன்னெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. எடுப்பாங்களா மாட்டாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஒன் சோர்ஸ் ஐடியா வெஞ்சர்ஸ் லிமிடெட் 74 ரூபா கரண்ட் பேஸு. 18 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முன்னெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதை ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது. அதை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்திங்கன்னா கன்சல்டிங் சர்வீசஸில் இருக்காங்க. ஒன் சோர்ஸ் ஐடியா வெஞ்சர். ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட் மார்ட் லிமிடெட் 764 ரூபா கரண்ட் பேஸு. 20 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட்டு அதே மாதிரி ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிட்டும் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 1, 2 இல்லை 3 இல்லை 5 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 549. 24 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இவங்க அறிவிக்கப்போகிற டிவிடெண்டை நம்ம 1 ஆகஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் என்ன மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 3 ரூபா கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 2 இல்லை 3 டிவிடெண்ட் தராங்க. ஸோ மேற்கொண்டு 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் டிப்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து. செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்காங்க. ஆக்செலியா சொல்யூஷன் இந்தியா லிமிடெட் 1924 ரூபா கரண்ட் பேஸு. 26 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 25 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மேற்கொண்டு 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ 25லேருந்து 30, 40 இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் ஆக்செலியா சொல்யூஷன்லேருந்து. அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனியோட லிஸ்ட்டு தான். ஸோ நாளைக்கு லீவு. ஸோ 15ஆம் தேதி என்னென்ன கம்பெனிலாம் ரிசல்ட் அறிவிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், அடுத்து ஏஞ்சல் ஒன், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கிரிசல் லிமிடெட், ஸ்டீர்னிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் லிமிடெட், ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இவங்க எல்லாமே 15ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கு 15ஆம் தேதி கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோவில் உள்ள நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.